ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அஸ்ட்ரோ சக்தி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று 1/7/2025 ஜூலை மாத பிறப்பு. இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு, நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு. தட்சநாயனம் உத்தராயணத்துல கடைசியா வரக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஜூலை ராசி. ராசிநாதன் 12, தர்ம கர்ம அதிபதி 11, போகத்துக்குரியவர் 10. எப்படி? ராசிநாதன் 12, தர்ம கர்ம அதிபதி 11, போகநாதன் ராகு 11. இதை விட என்ன சிறப்பு? அதற்கு அடுத்தது உங்க ராசிக்கு 2ல குரு, 4 ஆப்ஷன், 4 பாயிண்ட் உச்சம். தர்மகரன் ராசிக்கு 2ல குரு. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு அடையாளமாக தேர வேண்டும், ஒரு அடையாளமாக நீங்க திகழ வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு. எனவே தயவு செய்து ரிஷபராசி நேயர்களுக்கு நன்கு இந்த 15/7 வரையும் கொஞ்சம் பயன்படுத்திக்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய அதாவது வக்கர வரும்போது அதாவது இயல்புக்கு மாறான குணங்களை கொடுக்கும்போது, அப்ப இயல்பா இருக்கும்போது 2 பேரும் நட்பு, அப்ப இயல்புக்கு மாறாக இருக்கும்போது பகை. அதுதான் பொருள். அப்ப ரிஷபத்துக்கு சனி என்ன செய்வார்? கொஞ்சம் கடுமையா இருப்பார், கொஞ்சம் கடுமையா இருப்பார். அதை பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா வழக்கம் போல பயப்பட வேண்டியதில்லை. பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், ரகசிய தொழில், வைர தொழில், அடுத்தது டெக்ஸ்டைல்ஸு, ஜவுளி, உயர் ஜவுளி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, நடனம், நாட்டியம், இசை, மியூசிக், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, பேக்கரி, ஸ்வீட், கிருஷ்ணா ஸ்வீட், பெரம்பலூர் ஸ்வீட், கங்கா காவேரி கங்கா ஸ்வீட், அந்த மாதிரி ஸ்வீட்ஸ், ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் சாதாரண இல்லை, ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ். இப்படிலாம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்கு உங்கள் தொழிலுக்கு ஏற்ற உங்கள் திசா பற்றி தயவு செய்து முக்கியம். உங்கள் திசா பற்றி பார்த்துக்கணும், உங்கள் திசா பற்றி பார்த்துக்கிட்டு செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது ஒரு நல்ல அட்வான்டேஜாக ஒரு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்கு 4 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். 12, 11, 9, 2. அப்ப 2, 2, 9, 11, 12. பார்த்தீங்களா? எல்லாமே உங்களுக்கு நல்லது. என்ன? கடக லக்கணம் சிம்ம லக்கணம் மட்டும் இருக்கக்கூடாது. கடக லக்கணம் சிம்ம லக்கணம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீங்க தான் வெகுஜோர், நீங்க தான் சுப்பீரியம், நீங்க தான் எல்லாமே. பார்த்துக்கங்க. அடுத்து வணங்கக்கூடிய தெய்வங்கள் ரிஷபராசிக்கு ரிஷபத்துக்குரிய அடையாளமாக இருக்கக்கூடிய கோபூஜை, நந்தி வழிபாடு, நந்தீஸ்வரர், பாராயணங்கள், பாடல்கள், லிங்காஷ்டகம், ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்ற திருநாமங்கள், பஞ்சவாத்தியங்கள், பஞ்சபூதங்கள், நிலநீர் நெருப்பு, பஞ்சமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.